முருகன் பள்ளியை சிறையெடுத்தார் என்று அங்கிருந்து நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நினைப்பு இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அந்த நினைப்பை போக்கி இதற்கு புகழ் சேர்ந்தவர் கிருபானந்த வாரியார் அவர்கள். அவர் போன்ற தன்னலமற்றவர்கள் இந்த பணி செய்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் நான் பலமுறை இங்கே எம்எல்ஏவாக இருந்தாலும் நான் கோயில் விவகாரங்களில் தலையிடுவதில்லை. ஆனால் அதே நேரத்தில் கோயில் வளர்ச்சிக்கு நிதி வேண்டும் என்றாலும் சர்க்காரினுடைய பெற்றுத் தருவதில் நான் எப்பொழுதும் கிடைத்தவர் அல்ல. அதே போல்தான் சமீபத்தில் பொன்னையில் ஒரு ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் ஒற்றை கோபுரம் இல்லை, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனால் நேற்றைய தினம் காட்பாடியில் ஒரு பெருமாள் கோயில், அந்த கோயிலை. ஆகவே என்னை பொறுத்தவரையில் அரசாங்கத்தின் சார்பில் அல்லது பெரிய பெரிய செல்வங்களில் உங்களுக்கு நிதி திரட்டுவதில் நான் தலைக்க மாட்டேன். ஆனால் இந்த கோயில் வேளாண் கருதப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் சாரதி அவர்கள் மனிதர், வசதியானவர், எந்த காரணத்தை கொண்டும் எவருடைய காசையும் தொடாதவர். இவர் காசை வேண்டுமானால் 10 பேருக்கு கொண்டு விடுவாரே தவிர பிறர் காசை தொடாதவர். எனவே அவரை இந்த கோயிலுக்கு தர்மாகத்தானுடைய தலைவராக நியமிக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைத்தேன். என் பரிந்துரையை ஏற்று சேகர்பாபு அவர்கள் இவரை நியமித்திருக்கிறார். நான் அவர்களுக்கெல்லாம் தெரிவிப்பதுதான், நீங்கள் நல்ல செய்திகளை சொல்லாவிட்டால் கெட்ட செய்திகளை உற்பத்தி ஆக்காமல் இருக்க வேண்டும். ஆனால் ஒன்று தெரிவிக்கிறேன், நீங்கள் நீதி தவறினால் இங்கே எடுத்த சத்திய பிரமாணத்துக்கு மாறாக யார் நடந்தாலும் மறுநாளே அந்த பதவியை தூக்கி பிடித்து விடுவேன், தூக்கி எறிந்து விடுவேன் என்பதை மட்டும் ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மலைக்கு பல்வேறு திட்டங்கள் செய்யப்பட வேண்டும். என்னை பொறுத்தவரையில் சுமார் 50 ஆண்டு காலம் இந்த தொகுதியை நான் சொல்லிக் கொண்டிருந்தாலும் நான் மேலே போகவில்லை இன்னும். எனவே மேலே போவதற்கு சாலையோ அல்லது வேறு காற்றோ அமைக்கிற பணிகள் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உடையெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். எனவே இதில் போட்டிருக்கிற 5 பேரும் எனக்கு பழக்கமானவர்கள் தான், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எனவே அவர்களுக்கு உதவியாக இருந்து விழாவை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஆண்டுதோறும் விழா பல்வேறு சமுதாயத்தினரால் சிறப்பாக நடைபெறுகிறது. அவர்களுக்கு என் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நம்முடைய வணக்கத்துக்குரிய அறிவு சாமியார் அவர்கள் இங்கே வந்தது பெருமை. காரணம், அவரையெல்லாம் நான் ஒரு 20-30 வருடத்துக்கு முன்னாலே பார்த்தவன். அவரை இருந்த எனக்கு சிறந்த பக்தி உண்டு, அவரிடத்திலே மரியாதை உண்டு. அவருக்கு வணக்கத்தையும் வார்த்தை அவரிடத்தை பெறுவதை தவிர நான் சொல்ல முடியாது. எனக்கு அப்படிப்பட்ட அடிகளார் அவர்கள் இங்கே வந்தது நல்ல சகுனம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.